பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிற வேத வசனம் 2 நாளாகமம் 20வது அதிகாரம் 15வது வசனம். இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, தேவனுடையது. ஆமா, எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில கூட நாம் அமைதியாய் இருந்தாலும் வீணாய் நம்மை பகைக்கிறவர்கள், நமக்கு விரோதமாய் கண்ணி வைக்கிறவர்கள், பிசாசுடைய தந்திரங்கள், மனிதர்களை ஏவி விட்டு நமக்கு விரோதமாய் பேசுகிற காரியங்கள் நம்மை நோக்கி வரும்போது நாம் சில நேரங்களில் சோர்ந்து போகிறோம். நான் அமைதியாகத்தானே இருக்கிறேன், நான் சகித்து கொண்டே தானே இருக்கிறேன், ஆனாலும் மேலும் மேலும் எனக்கு விரோதமாய் எழும்புகிறார்களே, வீணாய் என்னை பகைக்கிறார்களே, வீணாய் எனக்கு விரோதமாய் வருகிறார்களே என்று நம்முடைய இருதயம் மங்களாய்க்கும் போது நமது அருமை ஆண்டவர் நம்மோடு சொல்லுகிறார், இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, கர்த்தருடையது. ஆம், எனக்கு அருமையானவர்களே, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு எளிதான வாழ்க்கை அல்ல. ஒவ்வொரு நாளும் நமக்கு யுத்தங்கள் உண்டு. நாம் மகிழ்ச்சியாய் வாழும்படி தேவன் விரும்பினாலும் அந்தந்த நாளுக்கென்று பாடுகள் வைக்கப்பட்டுள்ளன. நம்மை சுற்றி உள்ள எண்ணற்ற எதிரிகளால் வாழ்க்கையே உபத்திரவங்களால் நிறைந்திருக்கிறது. அப்படிப்பட்ட நேரங்களில் நம்முடைய பிரச்சனைகளை நம்மால் கையாளவே முடிவதில்லை. ஒரு பிரச்சனை தீர்ந்தால் மற்றொன்று வாசற்படியில் வந்து நிற்பது போல அடுத்த பிரச்சனை ஆரம்பித்து விடுகிறது. வாழ்க்கையில் அமைதியையும் சந்தோஷத்தையும் அது குலைத்து நம்மை நம்பிக்கையற்றவர்களாய் தளர்ந்து போக செய்கிறது. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், பயப்படவோ கலங்குவோ வேண்டாம், யுத்தம் கர்த்தருடையது என்று. இந்த வார்த்தைகளை நம்முடைய இரட்சகர் கூறுகிறபடியினால் அவைகள் நம்முடைய ஆவியை உயிர்ப்பிக்கக்கூடிய வார்த்தைகளாய் இருக்கிறது. பொய் சொல்ல அவர் மனிதன் அல்ல. நம்முடைய சூழ்நிலைகள்ல நாம் பயப்படாமல் கர்த்தரை சார்ந்து, கர்த்தருடைய வசனத்தை சார்ந்து நாம் ஒரு ஜெயமுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழும்போது, கர்த்தருக்கு பிரியமான வழிகளிலே நாம் நடக்கும்போது, நமக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா பிரச்சனைகள், போராட்டங்கள், பிசாசினுடைய கண்ணிகள், தந்திரங்களுக்கு தேவன் நிச்சயமாகவே அவர் பதிலளித்து நம்மை விடுதலையாக்குவார். ஒரு முறை யோசபாத் ராஜாவுக்கு விரோதமாக அம்மோன் புத்திரரும் மோவாபியரும் சேயீர் மலை தேசத்து குடிகளும் அவனுக்கு விரோதமாய் எழும்பி யுத்தம் செய்ய புறப்பட்டு வந்தார்கள். ஆனால் யோசபாத் ராஜாவோ அவர்களுக்கு விரோதமாய் எழும்பவில்லை. அப்படிப்பட்ட மகத்துவமுள்ள ராஜா தன்னுடைய அனுபவங்களை சார்ந்து இருக்கவில்லை, தன்னுடைய படை பலத்தையோ தன்னுடைய புயபலத்தையோ சார்ந்து இருக்கவில்லை. அவன் ஒன்று செய்தான், கர்த்தரை சார்ந்து வாழ்ந்தான். கர்த்தருடைய சமூகத்திலே தன்னை தாழ்த்தி, ஆண்டவரே, அந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லையப்பா, நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை, ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்று அவன் தன்னை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தான். நம்முடைய வாழ்க்கையில கூட வினாய் நமக்கு விரோதமாய் எழும்புகிற மனிதர்கள், சூழ்நிலைகள், பிசாசினுடைய தந்திரங்கள், இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நாம் கடந்து சென்று கொண்டிருந்தால் நாமும் கூட யோசபாத்தை போல ஆண்டவரிடத்திலே நம்மை முற்று முடிய ஒப்பு கொடுக்கும் போது நமக்காக அவர் யுத்தம் செய்து நமக்கு ஜெயத்தை கொடுக்க வல்லவர். ஆமேன்.